ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கேம்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமாண்டில் வந்து ரெயின் கேம்பிங் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை வருமானு தெரில, இருந்தாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா தயாராக தான் வந்திருக்கோம். சரி வாங்க நம்ம வந்து கேம்ப் ஃபஸ்ட்டு எப்போ போல் செட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிறோம். ஓகே, ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிறோம். வாங்க ஓகே தானே? போதும் போதுமா? எனக்கு கலந்துச்சு நினைக்கிறேன். இல்லை கடலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கை மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மடிச்சோம்னா நமக்கு ஃபுல்லாக செட்டப் வந்துடும். தூக்கிடு, அதுக்கப்புறமா மடிச்சுக்க. என்ன பனி ஊற்றுதாடா? ஈரமாக இருக்குது. பனி ஏன் ஊற்றுக்குறா? மாட்டிட்டியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போட்டு மாட்டிக்கிறோமா? ஓகே, நம்மளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மாட்டியாச்சு, இன்னொரு சைடு மாட்ட போகிறோம். கொஞ்சம் வாங்கிக்கிறியா? ஏன்டா போதும்டா, நிறையா இருக்குடா. நீ மறுத்து மாட்டு. மாட்டிட்டியா? இந்த போட்டு மாட்டு. அதே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேம்ப் செட் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. திருப்பி வாசப்படிங்கிட்டு திருப்பி வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? மேலே வந்து முடிச்சு போட்டுரு. ஓகேயா? அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கேம்ப் வந்து செட் பண்ணிட்டோம். நம்ம எப்போதும் வழக்கம் போல் ரெடி பண்ணுற மாதிரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெயின் கேம்பு ரெடி பண்ணி நீ மழை வருமாடா? மழை பரவாயில்ல, இன்னொரு நாள் மாதிரி தான் இருக்குது. வரலைனாலும் பரவாயில்ல. நம்ம திரும்பவும் பார்த்தீங்கன்னா மழை வரும்போது பார்த்தீங்கன்னா மழையிலே கேம்ப் போடுறோம். ஓகேவா? ஓகே. நல்லா இழுக்கணும். சரியா? நல்லா இழுத்துட்டியா? ஒரு அமுக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கனால சல்லு இறங்குது. ஒரு ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அமுக்கவே முடியல. போன தடவை பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அமுக்கணும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கத்து இங்கே அந்த பக்கம் ஒரே மாதிரி இழுக்கணும். சரியா? விழுங்கும். ஓகேவா? ஓகே, இது அனுச்சுன்னா காற்றடிச்சுனாலும் பறக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாம்பும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. வாங்க உள்ளுக்கு போவோம். என்னதான் நம்ம வந்து நிறையா தடவை கிளாம்பு போட்டிருந்தாலும் ஃபஸ்ட்டு போகிற மாதிரியே தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் உள்ளே பார்ப்போம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்புக்குள்ள வரோம். ஆனால் அந்த தடவை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குத்துனா கொசு பயங்கரமாக இருக்குது. உள்ளே வாடா, சரியான கொசு. அடிக்குது, கடிச்சு எடுக்குதுடா. ஓகே, சூப்பராக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. மழைக்குள்ளேயும் உள்ளே போய் கொசு. மழை வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழைக்கு விடுக்கிறது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள்கிட்ட கேம்பு தான் தாங்காது. ஓகே நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டென்ட் வந்து சூப்பராக வந்து செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நைட் வந்து கேம்ப் ஃபயர் போட போகிறோம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறகு எடுக்கணும். அங்கே போய் எடுத்துக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா கொசு பயங்கரமாக உரிக்கிறேன். எனக்குலாம் முட்டை தடிப்பு வந்துருச்சு. கொசு வந்து இன்னைக்கு கொண்டுருன்னு நினைக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விறகு எடுத்துக்கு வந்துடுவோம். ஓகேவா? இருப்போமாடா? வா. ஏன்னா வந்து நம்ம வேலிக்கருவை காட்டுக்குள்ள இருக்கோம். ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றி எங்கள் ஊரில் வயக்காடு இருக்குது. வயக்காட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம கேம்ப் போடுறோம். வழக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் போடுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே தான் நமக்கு வந்து கொஞ்சம் தோதாக இருக்கும்.
ஜார் முள்ள வர எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. ஆனால் அது நல்லா எரியும், எரியக்கூடியது. ஓகே, நம்ம கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விறகு கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துருக்கோம். 10 வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கேம்ப் ஃபயருக்கு வந்து விறகு எடுத்து வந்து வச்சுருப்போம். வச்சுட்டு நம்ம சமைக்கிற பற்றி பிளான் பண்ணிக்கிறோம்ல. டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸு, உப்புமா அந்த மாதிரி சேமியான்னு கட்டிக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோசை ஊற்ற போகிறோம். முன்னாடி புரோட்டா சாப்பிட்ருந்தோமோ. ஆமாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா மாவு வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் இருக்க மாவு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்ற போகிறோம். அன்றைக்கி வந்து தோசை ஸ்பெஷல். என்னடா கேஸ் எனக்கானு இங்கே இருக்குது, நிப்பாட்டி இருக்குது. சாரி மக்களே, கேஸ் நான் மாட்டிட்டு நம்ம தோசை ஊற்ற போயிடுவோம். ஏன்னா வந்து தோசை ஊற்றும் போது இந்த விறகு அடுப்பில் வச்சுட்டோம்னா நல்லா தான் இருக்கும். என்னென்னா விறகு எரிச்சிக்கிட்டே இருக்கணும், விறகு வந்து கரெக்டாக கருகாமல். இதனால் அந்த கேஸ் கரெக்டான ஃப்ளேமில் இதனால் கேஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது கண்டிப்பாக இந்த டக்குன்னு சீக்கிரம் வேலை முடியும். அதை பார்த்தீங்கன்னா கேம்பர் எப்போம்போல வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கேம்பரை போட்டு பாருவோம். பனி பார்த்திங்கன்னா ஓவராக இருக்குது நைன் மத்து. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பார்த்தீங்கன்னா மற்ற வச்சாச்சு. சரி கறி பிடிச்சிருந்து தோசை கல்லை வந்து பேப்பரில் சுற்றி வச்சுட்டு வந்தேன். தோசைக்கல் ரெடி. தான் தோசைக்கல். வீட்டிலே பார்த்தீங்கன்னா தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கல்லை வச்சா மட்டும் போதும். ஓகேவா? ஓகே. இதெல்லாம் நல்லா சூடு ஏறட்டும். நைட்டை வந்து ஃப்ளேம் வந்து ஏற்றி வச்சுப்போம். ஓகேவா? இதெல்லாம் எண்ணெய் வந்து இதில் இருக்குது. எண்ணெய் வந்து ஐயோ பிடிக்கிட்டு வந்துருச்சா? இது எதுக்கு நீங்கள் இந்த வெங்காயம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் ஊற்றி விட்டு வந்து இப்படி வந்து நல்லா கூட ஸ்ப்ளிட் பண்ணி விட்றது. தோசை கரண்டி எங்கடா? இந்த இருக்குது தோசை கரண்டி இருக்குது. இதுக்கு வேறு தோசை கரண்டி. அது வந்து மாவு கரண்டி. மாவு கரண்டி குழிக்கரண்டிடா. குழிக்கரண்டி அது வேறு. அதுக்கு வேறு தமிழில் வந்து குழம்பு கரண்டி. மாவு பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்க. இதுக்கு பேர் தான் மாவு. மாவுங்கிறது ஊர் வளர்த்துக்கு தெரியும்ல, சொல்லிக்குவான். இதில் கொஞ்சம் லைட் வந்து இது வரையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிறீங்க மாவை. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்க்கணும். ஒரு 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 மூடி, ஒரு பிஞ்ச் லைட்டாக தண்ணி எடுத்துக்குவோம். ஒரு பைட். போங்க போதும், அவ்வளோதான். ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். சூடு எரிச்சிடா. கல்லில் நல்லா புகை வருது. தெரியுதா மக்களே உங்களுக்கு? இருடா நல்லா இந்த தெரியுதா? மாவை நல்லா கிண்டிக்கிறேன்டா. போதுங்கயா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக நல்லா கிண்டு. ஓகேவா? நைட்டு கடை, இருட்டு கடை தோசை. இருட்டு கடை அல்வா மாதிரி இருட்டு கடை தோசை. டென்ட்டில் தோசை நம்ம தான் ஊற்றுறோம்னு நினைக்கிறேன்டா. டென்ட்டு போட்டு வரைக்கும் யாருமே தோசை ஊற்றிருக்கோம். தோசை பயலுக்குடா. ஊற்றிடுவோமாடா? ஊற்று. லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கணுமா? எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெயை வந்து பண்ணிடுறாங்க. வெங்காயம் ஓகே, வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா கல் நல்லா சூடு ஏறிச்சு. என்ன பண்ணோம்னா ஒரு கரண்டி அப்படி மாவை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு எல்லோரும் வீட்டில் தோசை ஊற்றுறதே இன்னும் நாங்கள் புதுசாக தோசை சொல்லித்தரோம். ரவுண்டு தான் கொஞ்சம் கோணமாலாம் போயிடுச்சு மக்களே. ரவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இப்படி தான் இருக்குமா. ஃபஸ்ட்டு தோசை என்றைக்குமே அப்படி தான் இருக்கும். கேப்பில் வந்துருச்சுடா. கேப்பை ஃபுல்லாக பண்ணிடுவோம்ல. லைட்டாக கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றி வச்சுக்கோமா. மூடி வச்சது நல்லா வேகும் சொல்லி ஒரு மூடி எடுத்துக்கொண்டேன். இப்போ பழைய இட்லி சட்டி மூடியிலேருந்து எடுத்துக்கொண்டேன். இதை பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். தோசை கரண்டிங்களா? தோசை கரண்டி எடுத்தாச்சு மக்களே. எடுத்து வைக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எண்ணெய் எடுத்து வந்துருக்கோம். பிளேட்டு என்ன சத்தனை வேகட்டும். வெந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருவோம். வேறு என்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் 2 பேர் தான், நானும் கேமராமேனும் உட்காந்துருக்கோம். மற்ற ஆள் பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்கிறதுனால வந்து பிஸி மேன் ஆகிட்டாங்க, வர முடியலை. இதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் வந்திருக்கோம். ஆனால் பனி சரியான பனி இதாட்டே. பனி சரி கொசு ஊரே ஒழிக்குது பாருங்க. சரியான கொசுக்கடி. இந்த ஒரு 10 நேரத்தில் ஈரமாயிருச்சு. இதெல்லாம் உங்களுக்கு கேமராவில் தெரியாது ஒழுங்கா, லைட் இருக்கனால. தெரியுதா பனி துளி? தெரியுதா? தெரியலையா? அப்புறமேட்டு நான் டென்ட் ஓட்டை காமிக்கிறேன் மக்களே. அதில் பாருங்கள் எவ்வளோ பனி துளி இருக்குன்னு. தெரியாது
இந்த இருங்க கையை பாருங்க ஈரமாக இருக்கும். ஈரமாக இருக்கா? அந்தளவுக்கு சரியான பனி. மழைக்கு பதிலாக வெறும் பனியாக பெய்யுதுன்னு நினைக்கிறேன். பனிமலை. பனிமலை. நம்ம பக்கம்லாம் பனி ஊற்றினா எப்படா இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ஒரே நீ பனி ஊற்றுதுன்னா நாளைக்கு காணாமல் போயிடும். பாருங்க தோசை ரெடி. லைட்டாக பார்த்தீங்கன்னா லைட்டாக அவுட்டர்லாம் எண்ணெய் ஊற்றணுண்டா. லைட்டாக அந்த உள் பக்கம் வந்து கறிக்கிட்டு வருது வருங்க. அன்றைக்கி இதில் தான் லைட்டாக சூடு நிறையா இருக்குது. அதான் லைட்டாக திருப்பி விடுவோமா? இப்படிக்கிட்டு வருவார். ஃபஸ்ட்டு சொல்ல அப்படி தான்டா இருக்கேன். இருறா கல் பழகலை நம்ம. பழகினக்கு அப்புறம் சொல்லிட்டேன். முதல் தோசை யாருக்கு உனக்கா? எனக்கு பிஞ்சு எனக்கு முழுசு தேவையானுப்பா. எனக்கு பிஞ்சு வச்சுக்கலாம். எனக்கு பரவாயில்ல இருக்கட்டும். கல் கொஞ்சம் ஹெவியாக சூடிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. ஆஹா ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா அது கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன போட்டு வெளியே போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, நண்டு மீன் நத்தை தவிர எதுவும் போட மாட்டேங்கலான்னு. எங்களுக்கும் போட ஆசையாக தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம். என்னென்னா வந்து வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 வியூஸ் தான் போகுது. ஒரு 10,000 20,000 30,000 போணுச்சுன்னா ஏதாச்சும் பண்ணலாம். வியூஸ் போடுறதுனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதுவும் பண்ண முடியல. அதனால தான் வந்து வேறு வழி இல்லாமல் அதை போட்டுக்கிருக்கோம். என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது பண்ணலாம். கவலைப்படாதீங்க. வியூஸ் மட்டும் நீங்கள் லைக் மட்டும் போடுங்க. வியூஸ் மட்டும் அவங்களால எவ்வளோ முடியுமோ போட்டு தள்ளுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லாரையும் உங்கள் நான் யாராவது தெரியுமா அவங்களுக்குலாம் சொல்லுங்கள். அப்போ தான் கொஞ்சம் சேனல் கொஞ்சம் ரீச் ஆகும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். கமெண்ட் மட்டும் போட்டு போகிறீங்க, செய்யலைன்னா கோபப்படுறீங்க. நாங்கள் இருந்தால் பண்ண மாட்டோமா? எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. அதனால தான் வந்துருச்சு நினைக்கிறேன்டா. சரி ஃபஸ்ட்டு சேர்த்து அப்புறம் முன்ன பின்னாடி இருக்கேன். தள்ளி தட்டில் வச்சுருவோம். ரெண்டாவது சுற்றிடுமா? அது எப்படி இருக்குது பார்ப்போம். ரெண்டாவது தோசைக்கு ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஊற்றணும். பட்டு மடமே ஊற்றணும். அவ்வளோ இந்த ஸ்டாண்ட் இன்னும் ஒடிஞ்சிக்கிட்டு. ஓகே ஊற்றியாச்சா? அடுத்து தான் பார்த்திங்கன்னா மாவு வந்து ஒரு கரண்டி. ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்றிட்டு ஒரு ஆட்டு. சென்டரில் மட்டும் ஏன்டா அப்படி வந்துருச்சு? அது அப்படியே ஒரு எந்த தோசையாக இருந்தாலும் லைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டர்லேயே பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றி விட்டுருவோம் வேறதுக்கு. முடி வச்சுருவோமா? ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதை எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கோளாறாக வந்துருச்சு, பிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒழுங்காக பார்ப்போம். இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாப்புல. அவங்க மட்டும் இந்த அடுப்பு கொடுக்கலன்னா நம்ம அதில் விறகடுப்பில் சமைச்சிட்டு இருந்திருக்கோம். அது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் என்ன பார்க்குறாரான்னு தெரியல. அவர் சென்னையிலேருந்து கமெண்ட் பண்ணி கிஃப்ட் பண்ணியிருந்தாப்புல. அது பார்த்திங்கன்னா இன்னும் இறங்கி வந்து நாங்கள் வத்தனை வச்சுருக்குறோம். அவங்க ஞாபகத்தமாக. ஆமாம். இருந்தாலும் வேறு அடுப்பு வந்து பாரம்பரியமாக சமைக்கிறதே. பட்டு இந்த மாதிரி தான் இது ஈஸியாக சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இதுனா வந்து வேறு ஒடிச்சு அதை உட்காந்து எரிச்சிட்டு இருக்கணும். இருந்தாலும் இதை காட்டிலே அதுதான் வந்து நல்லதும் கூட. என்ன? ஆமாம். ஆனால் கேம்பிங்னு வரும்போது இதுதான் பெஸ்ட்டு. இதுதான் கரெக்டாக இருக்கும். வந்துருக்குமா? திறந்துருமாடா? கொஞ்சம் நேரம் வச்சு வேக விடுங்க ப்ரோ. இல்லை இது கொஞ்சம் கேஸ் எடுத்து கொஞ்சம் வரண்டுருக்குறா. நான் பாவிக்கிட்டே உன் மேலே கேட்டிருந்தாலும் நேரம் கறி இருக்கு சட்டி மாதிரி எடுத்துருக்கோம். வேறுங்க எப்படி வெந்து யாருங்க முருகல் தோசை மாதிரி இருக்குது. முருகல் தோசையா? பேப்பர் ரோஸ்ட்டு. பேப்பர் ரோஸ்ட்டா? உனக்கு என்னடா அடுத்து என்னடா சார்? உங்களுக்கு என்ன சார் வேணும்? எங்களுக்கு வந்து எக்கா முட்டை தோசைலாம் கிடையாது. இங்கே தோசை தருதான் பெருசான். ஏன்டா கேட்குறதே எங்கள் கஸ்டமருக்கு வந்து இதுல ப்ரோ. கஸ்டமருக்குலாம் இங்கே இருக்காது. ஒன்லி தோசை மட்டும்தான். அப்புறம் என்னத்துக்கு கேட்டீரான்? அதான். நெக்ஸ்ட்டு என்ன வந்து மூடி வச்சுருவோம்.
ஓரமாக இருக்கட்டும். அப்புறமாட்டி எடுத்து வச்சுருவோம். அது கடலையும் பார்த்திங்கன்னா வந்து தூரமாக வச்சுருவோம். அடுப்பு எங்கே வச்சுன்னா கழட்டிடுவோம். அடுப்பு கழட்டியாச்சு. கேஸை மூடி வச்சுருவோம். இது பார்த்திங்கன்னா அது சூடாக இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஓரமாக வச்சுருவோம். தூக்கி போட்டுருவோம். சூடு ஆறட்டான், இதுவும் ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இங்கனே சாப்பிட்டு வருமா உள்ளுக்க? ஓகே, தோசை ரெடி. இப்போ இதுக்காண்டி என்ன சொட்டுக்கிறக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போதைக்கு நம்ம நிறுத்திடுச்சுனால வந்து ஒழுங்காக எதுவும் பண்ண முடியாதுங்கிறனால என்ன பண்ணிட்டோம்னா பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா கடன் இட்லி பொடி அண்டு நல்லெண்ணெய். இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இட்லிக்கிட்டே நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் தோசைக்கு பார்த்திங்கன்னா அதோட சூப்பராக இருக்கும். எனக்கு நாங்கள் அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். மலைச்சாறு மாதிரி போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு புளி பறிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு புளி பறிச்சிடணும். புளியை பறிச்சுட்டு நல்லெண்ணெய் இருக்குது பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெய் அதை அப்படியே சென்டரில் ஊற்றி விட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே இருக்குண்டு அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து நம்ம வேலையை பார்த்துடலாம். ஸோ சுற்று ரொம்ப வச்சுன்னா காஞ்சி போயிடும், அதனால் பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிட்ருவோம். காஞ்சி வச்சுன்னா அப்புறம் ஒன்றும் வாங்கிக்க முடியாது. பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டு வைப்போம். இது எப்பவும் வழக்கம் போல் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன வேறு லெவலு அதே டைலாக் எல்லாத்துக்கும். வணக்கம்ப்பா. அதே அதே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெயின் கேம்பிங் தான் போகலாம்னு இருக்கோம். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மழை பெய்யும்போது கேம்பிங் போட்டு வீடியோ போடுங்கன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா மழை வந்தாலும் இந்த இது வந்து தாங்க மாட்டேங்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து லோ பட்ஜெட் கேம்பா, ஒரு 1200 என்னமோ தான் இருக்கும் நான் வாங்கும்போது. அதனால் வந்து லேசாக மழை பெஞ்சாலும் உள்ளுக்க தண்ணி வந்துடுது. அதாவது தூர்னுச்சுன்னா தாங்குது, அதை நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா தாங்க மாட்டேங்குது. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணிவிட்டு அடுத்து வந்து வீடியோ எடுப்போம். பொருட்களே இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கேம்ப் ஃபயர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேம்ப் ஃபயர் வந்து ரெடி பண்ண போனோம். என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தீப்பெட்டி பார்த்து எடுத்துகிட்டு வரல இன்றைக்கின்னு பார்த்து. அதனால் என்ன பண்ண போகிறோம், நம்மகிட்ட வந்து நம்ம அடுப்பு இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பற்ற வச்சுட்டு அதில் வந்து நம்ம கேம்ப் ஃபயரை பிடிச்சி வைக்க போகிறோம். பற்ற வச்சுக்கிறோம். இருக்கிறதுல சின்ன வர பார்த்து இதில் வச்சுக்கிடுவோம். வச்சு இதில் ஃபஸ்ட்டு பிடிக்க வச்சுருவோம். எனக்கு வச்சோன்னு எரியுது. பிடிக்க வச்சுட்டு என்னென்ன போகிறோம்னா பிடிச்சிருச்சா நிறைய கொண்டாந்து வச்சுருவோமே. பிடிச்சிருமாடா? பிடிச்சிருந்தா வேறு வேறு இது வேறு அந்த ஆம்பஸ் நல்லா பெரிய கணமா பெரிய குச்சி எடுத்து வச்சு வச்சுருக்கோம்டா. பிடிச்சிரும் போல. நல்லவனுக்கு கேஸ் எடுப்பும் ஆயிரங்கிற மாதிரி அளவுதான் ப்ரோ எல்லாத்துக்கும். இல்லை இல்லை இதில் பிடிச்சி இருந்துச்சுன்னா இதில் வச்சிடலாம்ல. அதுக்கு தான் இல்லை இல்லை அதை சொல்லலை. சொன்ன பற்றி ஒரு டைலாக்கு என்ன நல்லவனுக்கு கேஸ் எடுப்போம் ஆயிரம் ஒன்று. நம்ம இப்போ என்னடா பண்ணுறது, தீக்குச்சி இல்லை ஓலை மட்டும் எடுத்துக்கணும்னா ஓலை மட்டும் அங்கே போகணும். இப்போ இதை வந்து அடியில் வச்சுருவேன். இப்போ ஈஸியாக இருக்கான். இங்கே சுட்டுக்கிறான் ஈரமாக இருக்கணும். வர பனியை படுறேன். இந்த பனிக்காண்டியே கதை போயிடும்டா, அதுக்காண்டியே நெருப்பை துவைக்கணும்டா. உட்கார கூட முடியாது, ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சு. கையை பாரு புல்லில் அதை தேய்க்கிறேன். தண்ணி இல்லை பனி ஊற்று உட்கார கூட முடியல, ஈரமாக இருக்கும் போல சட்டையெல்லாம். உட்காந்துக்குறோம் என்ன பண்ணுது, நெருப்பு தான் இருக்குல்ல. நம்ம அடுப்பில் ஏறி உட்கார போறியாக்கும். இது இப்போ ரொம்ப வைக்காத, குபீர்னு எரிஞ்சிட்டு குபீர்னு அமர்ந்துடும். அதனால் வெறி ஏறி வச்சுக்கோம்டா. என்ன இது அமர்த்துக்கு லைட் அமர்த்து.
மக்களே பார்த்தீங்கன்னா பனி ஊற்றுறதுக்கு அந்த நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. காலை கொஞ்சம் நேரம் வச்சுக்குவோம். ஏன்னா கால் கொஞ்சம் பாருங்கள், ஈரத்தை பாருங்கள், பனியிலே நடந்து காலை பாருங்கள் சரியான ஈரமாக இருக்குது. நம்ம காலெலாம் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது மக்களே. முள்ளியா முள்ளா டீ இஞ்சி தண்ணியில் ஈரத்தை பாரு, பனி ஊற்றி மக்களே பார்த்தீங்கன்னா வந்து பனி ஊற்றி இங்கே வரையும் சரியாக ஈரமாக இருக்குது. உள்ளுக்க இங்கே பாருங்க டென்ட்டெல்லாம் ஈரமாயிடுச்சு. இங்கே பாருங்க சுற்றி ஈரமாயிடுச்சு. வந்து பனி டென்ட் பண்ணுறோம். பனி டென்ட்டா? டென்ட்லாம் பண்ணலை, ஆஃப் ஆயிடுச்சா? ஏன் தெரியலையே. சிச்சாப்பா நம்மளால் பார்த்தீங்கன்னா இங்கே கூட உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. நான் பார்த்தீங்கன்னா வந்து டென்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா கொசு ஊற்றி எடுத்துக்கொண்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா சரியான கொசு இங்கே. அதனால் வந்து கேம்புக்குள்ளே உள்ளே வந்து கொசு ஊற்றி காமிச்சிட்டு கொசு வந்து ஓடினதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கொசு வலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்க கொசு வலை இதில் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா சாத்திடுவோம். இந்த இருக்க கொசு வலை இதை சாத்திட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொசு வராது. உள்ளே எறும்புலாம் தெரியுதா? இவர் எறும்பு பாரு. எப்படி போகுதுன்னு ஓட்டம் விடு. பேரும் போட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் இப்போ வந்து தூக்கம் வந்து சரியாக வரா இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கலாம்னு இருக்கோம். என்ன படம்னா ஐஸ் ஏஜ்ன்ற ஒரு ஹாலிவுட் படம். சரியான வந்து காமெடியாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம். ஆனால் படம் வந்து ஒரு 1.5 மணி நேரமாக 2 மணி நேரமாக தெரில, எத்தனை மணி நேரம்டா அது தெரில. இப்போ தான் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அது வந்து காமெடி படம் பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு வந்து தூங்க போகிறோம். வரேன். ஐயா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக 9:34 ஆகிட்டுருக்கு. ஐஸ் படம் போய் ஏறிக்கிட்டு இருக்கு. ஏறி முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம். 5G நடண்டா போல் இதுவாக இருக்குது. நெட்டு 5G வந்து காட்டுக்குள்ளே கிடைக்காதுப்பா. நாட்டு காட்டுக்குள்ளே உனக்கு 974 MB மக்களே. இப்போ தான் 300 MB ஏறிக்கிட்டு இருக்குது. ஏறி முடிச்சுன்னா காமிக்கிறேன் அந்த ஒரு கிளிப்பு. ஓகே நண்பர்களே பார்த்தீங்கன்னா படம் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. காப்பிரைட் வந்துடும் நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் படம் பார்க்க போகிறோம். குட் நைட். இதில் எது ஹைலைட்னா அந்த அந்த இந்த முதல் மறைக்கிறக்காண்டி அந்த அணி கொஞ்சம் பண்ணும் பாருங்கள், சரியான காமெடியாக இருக்கும். அது இந்த மாதிரி காமெடி படம்லாம் அனிமேஷன் படம் தான் இருந்தாலும் கொஞ்சம் காமெடியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அதை பார்க்க போகிறோம். இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம்னு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட். பாய் பாய். காலையில் சந்திப்போம். மீண்டும் காலையில் சந்திப்போம். ஓகே, நாங்கள் படம் பார்த்துட்டு தூங்க போகிறோம். பாய் பாய். நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. மணி பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மீதி எதுவே தெரில, நல்லா விடிஞ்சிருச்சு. டென்ட்டில் பார்த்திங்கன்னா சரியான பனி ஊற்றி இருக்குது. தெரியுதா? இது பார்த்திங்கன்னா பனி, மழை கிடையாது. எந்தளவுக்கு பனி ஊற்றிருக்குன்னு பாருங்கள். உள்ளேயும் பார்த்திங்கன்னா சரியான பனி. நாங்கள் உள்ளே பறி இறங்கிடுச்சு. மேலில் பார்த்திங்கன்னா சொட்டுன்னு ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு நைட்டு பூரா. நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி வந்தேன்.
பாருங்க நம்ம எந்த மாதிரி இடத்துல கேம்பிங் பண்ணுறோம் அப்படின்னு. என்னோடய கேம்ப் பார்த்திங்கன்னா அந்த இங்கே இருக்குது. இன்னும் போகணும், அப்படியே சுற்றி காமிச்சிட்டே போகிறேன் உங்களுக்கு. அப்போ தான் தெரியும் எந்த மாதிரி கேம்பிங் இடத்துல பண்ணுறோன்னு. இதாக இருக்குது நம்மளோட கேம்பிங். டே அடே போமா, எந்திரி போமா, மணி ஆயிடுச்சு. வா போவோம். ஈரமாக இருக்குது, முதல்ல காமிச்சிருப்பீங்க எந்திரிச்சு உடனே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நல்லா வெளிச்சம் தெரியுமா நினைக்கிறேன். இங்கே பாருங்களே, இது பூரா பார்த்தீங்கன்னா பனி பெஞ்சு தண்ணி ஊற்றுனது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து சரியான பனி பெஞ்சிருக்கு. காமிக்கிறேன். ஐயா பாருங்க, ஈரம் தெரியுதா? அந்தளவுக்கு பனி பெஞ்சிருக்கு. மேலேருந்து சொட்டு சொட்டுன்னு ஊற்றுறா. இங்கே பாருங்க, இதுலேருந்து பார்த்திங்கன்னா சொட்டு சொட்டுன்னு ஊற்றிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல தெரியும். நல்லா தூங்கியாடா? தூங்கியா தூங்கலையா? தூங்கலை. தூங்க பண்ணி போயிருந்தேன், தூக்கமே இல்லை. நல்லா தூங்கி விட்டு நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து சூரியன் இந்த கொஞ்சம் நேரத்தில் சூரியன் வந்துடும். நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேம்பை பிடிச்சிட்டு கிளம்ப வேண்டியேன். என்னடா நண்பர்களே, இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 6:13 ஆகிட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் எழுந்திரிச்சோமோ அவ்வளோ சீக்கிரமாக படுத்துட்டு வந்துடுவோம். ரீல்ஸ் நோண்டி படுத்துருக்கேன். ஒருத்தன் வீடியோ எடுத்தேன்னா பார்த்துட்டேன். சூரியன் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சன்ரைஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோமாடா. இந்த இடத்துல சன்ரைஸ் வருது பாருங்க, நல்லா இருக்குது. இந்த இடத்த விட்டு போடுறக்கே மனசு இல்லை, செமையாக இருக்குது. டெண்டு அடிக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். டெண்டு கொண்டு ஆகி என்ன சத்து நேரம் இருந்து கொஞ்சம் நேரம் டென்ட்டு போய்த்தே போயிட்டானா. நல்லா இருக்குது மக்களே, அதனாலதான் காந்துட்டோம். செம்மையாக இருக்குது. ஆனால் இது உள்ளூருக்குள்ள டென்ட்டு போட்டே அப்படி இருக்குண்ணா, வெளியூரில் போய்ட்டு டென்ட்டு போட்டே அப்படி இருக்கும். ஆனால் பயமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு பழக்கப்பட்ட இது பழக்கப்பட்டேண்ணா. வெளியே என்ன யாரும் வருவாள் கேட்டாலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். சரி, இந்த கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு நம்ம கிளம்ப போயில கண்டுபிடி பண்ணுறோம். கிளம்பும் போது மணி எத்தனை காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா கேம் வந்து நாங்கள் பிரிக்க போகிறோம், டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். பிரிச்சுருவோமா? வாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல ஒரு ஸ்டாண்ட் வச்சுருவோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரிச்சுருவோம். போய் எல்லாத்தையும் எடுத்துரு, மாட்டுக்கெல்லாம் எடுத்து தரோம் வை வரோம் வை. புரியுன்னா உடனே தூக்கி ஈஸியாகிறது. இன்னும் அந்த 4 கிளாம பிடுங்க மானே அந்த கிளாம பிடிங்கிட்டு.
ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ முடிஞ்சு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். டென்ட்லாம் மடிச்சு பக்கா வச்சாச்சு. சூரியன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. நாங்களும் கிளம்ப போகிறோம். வேறு நாங்கள் பார்த்து இந்த டென்ட்டு போட்டு இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஈரமாக இல்லாமல் இருக்கு பாருங்க. மற்ற சுற்றி பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு பாருங்க. என்னை மட்டும் அதுலேயும் இந்த பாதிக்கு மட்டும்தான் இதுவாக இருக்குது. நம்ம படுத்திருந்த இடத்துல மட்டும்தான் நனையாமல் இருக்குது. நான் அந்த இடத்துல படுத்திருந்தேன், அந்த இடத்துல மட்டும் படுத்திருந்தேன். யாருங்க கரெக்டாக அது மட்டும் நனையாமல் இருக்காருங்க. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்குது. ஏன்னா அந்த இதெல்லாம் எங்கள் மேலே ஊற்றி போச்சு. அதனால தான் அவனுக்கு ஈரம் இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த நல்ல வழியை சந்திப்போம். பை பாய்.